Hi Bike Riders, thanks for turning in to this video. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஹிமாலயன் 450யோட ட்ரிப்பர் டேஷ் அப்டேட் வந்திருக்கு. அது எப்படி அப்டேட் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியை வந்து ஆன் பண்ணிவிட்டு இக்னிஷன் ஆன் பண்ணணும்னு இல்லை, ட்ரிப்பர் டேஷ் மட்டும் சும்மா ஆன் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரிப்பர் டேஷ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணால் ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, லெஃப்ட் புஷ் பண்ணிவிட்டு அப்புறமா 2 டைம் ரைட் புஷ் பண்ணி ரைட்டில் வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட மொபைல் எடுத்துகிட்டு ஆட் டிவைஸ் கொடுத்து, ஓகேவா, ஆட் டிவைஸ் கொடுங்க. இதில் வந்து 2 காமிக்கும், ட்ரிப்பர் டேஷ் கொடுத்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் இதில் போய் இந்த ஓக் பாலாக டு டைப் 0 கொடுத்து டன் கொடுத்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா ஜாயின் கேட்கும். ஜாயின் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட். இது வந்து இப்படி காமிக்கும் உங்களுக்கு, சரிங்களா. வந்து கனெக்டட்னு காமிக்குது. யோ ஐஃபோன் இஸ் கனெக்டட் நீங்கள் காமிச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணி இன்ஃபோடைன்மெண்ட் செட்டிங்ஸ், ஓகே, இதுக்குள்ளே போங்க. இங்கே வந்து பார்த்தீங்களா சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு காமிக்குதா, தெரியுதா. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் நவுன்னு கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 11.58 இஸ் அவைலபிள், ஓகேவா, ஃபார் a ட்ரிப்பர் டேஷ் அண்ட் இட்ஸ் ரெடி டு இன்ஸ்டால்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்டால். அப்புறம் இங்கே வந்து do not switch off your phone during the update process, do not optimize a closed infield app, keep phone within 5 meters, do not turn off Wi-Fi, ensure sufficient battery, இது எல்லாமே கேட்கும். எல்லாமே ஓகேன்னு கொடுத்துட்டு டன் கொடுங்க. ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு, வெரி ஃபாஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு 10 minutes காமிக்குது, ஓகேவா. ஸோ 10 minutes வந்து மேக்ஸிமம் டைம். பட் இங்கே பாருங்கள், உங்களோட வண்டியிலையும் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அப்டேட் 2 of 5, இங்கே 20%. ஸோ சைட் பை சைட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். மேக்ஸிமம் வந்து 10 minutes. நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. ஃபோனையும் அப்புறம் உங்களோட டிவைஸையும் அப்படியே வச்சுருங்க. மேக் ஷுர் யூ ஹேவ் குட் ஒய்ஃபை கனெக்ஷன், சரிங்களா. நல்ல ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து முடியும். ஓகேவா, நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட இன்டர்நெட் ஃபோன்லேயும் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்குது. ஸோ ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ 8 minutes காமிக்குது. ஏன்னா ஒரு 1 or 2 times வந்து இது என்ன ஆகும்னா உங்களோட ஆன் ஆகி ஆஃப் ஆகும், சரியா. ஸோ ஃபுல் ப்ராசஸ் ஃபோனை வந்து இந்த ஆப்லேயே வச்சுருங்க. ஆப்லேருந்து வெளில போகாதீங்க. கால்ஸ் எதாவது வந்தாலும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதனால் வந்து அப்டேட் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட் டு அப்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் 40% முடிஞ்சிச்சு. தேர்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட். நான் இக்னிஷன் ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன், வண்டி ஆன் பண்ணல. தெரிஞ்சு அதே ஓகே தான். சரி பாருங்க, டு நாட் டர்ன் ஆஃப் அப்படின்னு அந்த வார்னிங் வந்து காமிச்சதாக இருக்கும். ஸோ நாட் டு வரி. ஸோ வெயிட் 26 minutes காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து 99, ஓகே, இதுலேயும் 100, இதுலேயும் 100. சாஃப்ட்வேர் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல், ட்ரிப்பர் டேஷ் நவ் வில் ரீபூட் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இப்போ வந்து ரீபூட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் 8 minutes. 10 minutes சொல்லிச்சு, ஆல்மோஸ்ட் 8 minutes. ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்கனெக்டட் அப்படின்னு காமிக்குது. நோ இஷ்யூஸ், நீங்கள் டன் கொடுங்க. ஸோ இப்போ ட்ரிப்பர் டேஷ் வந்து ரீபூட் ஆகும். இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ கிவ் இட் சம் டைம். ஓகே, updated, super, firmware updated REIC phase 1158 அப்படின்னு வந்திருக்கு. புதுசாக வந்து ஒரு ஹோம் பட்டன் வந்திருக்கு இதில். ஓகே, லெட்ஸ் see இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஐ திங்க் அகெயின் ஃபோன் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ ஃபோன் தேவையில்லை. ஸோ ஓகே, ஃபோனில் வந்து பார்ப்போம் எதுக்கும். இந்த என்ன கனெக்ட், ஜாயின், ஓகே, மாடர்ன் இஷ்யூ. ஸோ இப்போ பார்க்கலாம். இதில் பாருங்கள், இப்போ வந்து ஹோமுக்கு வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். பழைய அப்டேட்டில் இல்லை. ஸோ ட்ரிப் 1 km/லிட்டர் ரீசெட் ஆயிடுச்சு. ட்ரிப் 2 ரீசெட் ஆயிடுச்சு. Trip 3 fuel range
காமிக்கல. ஃபியூல் கன்சப்ஷன், வோல்டேஜ், சர்வீஸ் டியூப், இன்ஜின் டெம்பரேச்சர், பேட்ரி டெம்பரேச்சர். ஓகே, இதில் அவ்வளோதான். அப்புறம் ஸ்டோர்டு வார்னிங்ஸ். இது வந்து ஹோம்லேருந்து கொஞ்சம் ரைட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் தி கனெக்ஷன் பண்ணுறதுக்கு. திரும்ப வந்து நீங்கள் ஹோம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோம் பட்டன் வந்துடும். அப்புறம் கலர்ஸ்லாம் அதே தான். இன்ஜின் லைட் காமிக்குது, ஏன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாதனால. ஓகே, cool. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ அது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருக்கும், பட் ஐ ஹோப் யூ கேன் டூ இட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் மிஸ் ஆகாது. இன்ஜின் லைட் மட்டும் காமிக்குது, பட் ஐ திங்க் ஐ வில் ஒன்ஸ் வண்டியை மூவ் பண்ணால் அதுவும் போயிடும். ஸோ நான் இப்போது வண்டியை ஆஃப் பண்ணுறேன், அப்புறம் ஆன் பண்ணுறேன். ஓகே, நோ இஷ்யூஸ், ஆல் குட். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் டைம் நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணுறான்னு மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர், வில் மீட் யூ another video.